ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வினி ஹேர் கேர். இன்றைக்கி நான் உங்கள் கூட ஒரு ஹேர் ஆயில் தான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஹேர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடியை நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். தலையில் வந்து முடியெலாம் கொட்டி ஏதாவது இடத்துல வந்து சொட்டை விழுந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புது முடியை வளர வச்சு முடியை வந்து நல்லா அடர்த்தி ஆக்கிற தன்மை வந்து இந்த ஆயிலுக்கு உண்டு. இந்த ஆயில் வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்கு தேவையான ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழாநெல்லி. கீழாநெல்லி வந்து பொதுவாக எல்லா இடத்துலையுமே நமக்கு கிடைக்கும். சாதாரணமாக வந்து அதுவாக வளரக்கூடிய ஒரு செடி. இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இலைக்கு பின்னாடி இந்த மாதிரி காய் மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும். இதுதான் வந்து கீழாநெல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இலையில் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் முடிக்கு தேவையான சத்து இருக்குது. முக்கியமாக முடியோட அடர்த்தி அதிகமாக்குற தன்மை இதில் இருக்குது. நல்லா நீளமாகவும் கருப்பாகவும் வளர வைக்கிறதுக்கான தன்மை இருக்குது. இளநரை பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னா இந்த கீழாநெல்லி எண்ணெய் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப முடி வந்து நல்லா கருப்பாக வளரும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலையை மட்டும் தனியாக உருவிட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி அதை வந்து ஒரு வெள்ளை துணியில் காய வச்சுருக்கேன். காய வைக்கிறதுனா கம்ப்ளீட்டாக இது காய தேவையில்ல. அந்த ஈரம் போகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு துணியில் போட்டு வச்சிடலாம். அதோட வேரையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியில் அலசிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நான் செக்கில் ஆடின தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே செக்கில் ஆடின எண்ணெய் யூஸ் பண்ணுறது தான் நம்மளுக்கு ரொம்பவே நல்லது. தேங்காய் எண்ணெய் பொதுவாகவே நம்மளோட முடிக்கும் ஸ்கேல்ப்புக்கும் ரொம்பவே நல்லது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் நான் ஒரு 100 ml அளவுக்கு செக்கில் ஆடின நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஹீட்டை வந்து நல்லா கம்மி பண்ணும். நெக்ஸ்ட்டு கருப்பாக வந்து முடி வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கிரே ஹேர் அப்புறம் செம்பட்ட முடியெலாம் இருக்குது அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து நல்லெண்ணெயை தாராளமாக யூஸ் பண்ணலாம். ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அடுத்து இதில் நம்ம யூஸ் பண்ண போகிற ஒரு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஸ்டர் ஆயில். கேஸ்டர் ஆயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிக அளவில் இருக்குது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்பு சூட்டை கம்மி பண்ணும். ஸ்கேல்பில் முக்கியமாக ஹீட் வந்து கம்மியாச்சுனாலே நிறைய ஹேர் ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு சரியாகும். இந்த கேஸ்டர் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா முடியை வந்து நல்லா அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளர்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த எண்ணெயும் வந்து பார்த்தீங்கன்னா முடி வந்து கருப்பாக வளர்கிறதுக்கும் நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 100 ml அளவுக்கு தான் இதில் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஈரம் போனதுக்கப்புறமா நம்ம காய வச்ச அந்த இலையையும் வேறு நான் வந்து ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம ஆயிலை வந்து ரெடி பண்ணிடலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன். இது இப்போ லைட்டாக ஹீட் ஆகட்டும். டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் இந்த ஆயில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். டேரெக்டாக ஹீட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஒருவேளை நீங்கள் அதிகமாக ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா டேரெக்டாகவே ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச தேங்காய் எண்ணெயை ஃபஸ்ட்டு நான் வந்து உள்ளே வச்சிடுறேன். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்ச நல்லெண்ணெயை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்ச விளக்கெண்ணெயும் இதிலே ஆட் பண்ணிடலாம். இப்போ 3 எண்ணெயும் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த இலையையும் வேரையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஒரே நேரத்தில் மொத்தமாக ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து ஊறுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம சேர்க்க சேர்க்க அது தானாகவே உள்ளே இழுத்துக்கும். இப்போ ஃபைனலாக நான் இந்த வேரையும் ஆட் பண்ணிடுறேன். இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கரண்டி வச்சு நல்லா அதை வந்து உள்ளே அமுக்கி விடுறேன். மேலேயே மிதந்துட்டு இருக்கிறது எல்லாத்தையும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 minutes ஆயிருக்கு. எண்ணெய் வந்து நல்லா நுர வர ஆரம்பிச்சிருக்கு. தண்ணி வந்து ஹீட் ஆக ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே ஒயிட் கலரில் நுர வர ஆரம்பிக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 30 minutes ஆகும். ஏன்னா நம்ம போட்டிருக்க அந்த இலையோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வரணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 25 minutes ஆயிருக்கும். இலையோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு 15 minutes வந்து இது நல்லா ஹீட் ஆச்சுன்னா ஆயில் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெயோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா லைட் க்ரீனில் வந்து மாற ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுங்க. ஒரு நைட் ஃபுல்லாக இது அப்படியே இருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப அந்த இலை வந்து நல்லா அந்த எல்லா ஆயில் கூடயும் ஊறி இருக்கும். எண்ணெயோட கலரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீன் கலரில் மாறி இருக்கும். இப்போ இது ரெடியாக இருக்குது. நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 தடவை ஃபில்டர் பண்ண போகிறேன். அப்போ தான் வந்து இந்த இலை வந்து கொஞ்சம் பொடி பொடி இலையாக இருக்கிறதால கம்ப்ளீட்டாக ஃபில்டர் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பவுலில் வந்து இதை ஃபில்டர் பண்ணியிருக்கேன். ஃபில்டர் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலையையோ வேறையோ ப்ரெஸ் பண்ணாதீங்க. சப்போஸ் ஏதாவது தண்ணி இருந்தால் அது வந்து ஆயிலில் ஆட் ஆகிடும். ஸோ அப்படியே வெறும் எண்ணெயை மட்டும் வடிகட்டிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வைக்க போகிறேன். எப்போவுமே ஆயில் ப்ரிப்பேர் பண்ணால் கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுறது தான் நமக்கு நல்லது. அப்போ தான் ரொம்ப நாள் வரும். திரும்பவும் இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த கண்ணாடி பாட்டிலில் ஃபில்டர் பண்ணிக்கிறேன்.
ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிலை வந்து ஒரு 10 நாளுக்கு வந்து வெயிலில் நல்லா வச்சு எடுங்க. அதாவது காலையில் வெயில் வந்ததுக்கப்புறம் வச்சுட்டு சாயந்தரத்துக்குள்ளே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் ஆயிலாக கூட யூஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு கோல்டு பாடியாக இருக்குது அப்படின்னா தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி மட்டும் யூஸ் பண்ணுங்க. ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப முடியில் நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். முடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கருப்பாகவும் நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளரும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸ்ல கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.